வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ம், ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த அலசப் போறோம். ஆமா. ஓஷோவோட ஒரு உரை. தலைப்பு வரையறுக்கப்படாத வாழ்க்கை கடவுள். இதுல சிலர் கேட்ட கேள்விகளுக்கு ஓஷோ பதில் சொல்லியிருக்கார். ஆமா, இதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. நாம் அதுக்குள்ள போய் அதுல இருக்கிற முக்கியமான கழுத்துக்களை கொஞ்சம் எப்படி சொல்றது தோண்டி எடுக்க போறோம். கண்டிப்பா. நம்ம நோக்கம் என்னன்னா, இப்போ இந்த நிச்சயமற்ற தன்மை, அப்புறம் சுதந்திரம், அன்பு, வாழ்க்கை, இறப்பு, இந்த மாதிரி பெரிய விஷயங்களை பத்தி ஓஷோ என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கறது தான். ம் குறிப்பா அந்த உண்மையான புரிதல்னா என்ன, அத பத்தினா அவர் பார்வை. அத உங்களுக்காக கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். அருமை. அந்த முதல் கேள்வியே ரொம்ப உள்ள இழுக்குதில்ல? ஆமா. ஒருத்தர் கேக்குறார், நான் உங்களுடன் இருந்தேன், ஆனாலும் இல்லை. அப்புறம் பாதுகாப்பின்மை, நிச்சயமற்ற தன்மை இருக்கு, எதையும் நம்ப முடியல, நான் உங்களை இழந்துட்டேனா அப்படின்னு. இது ஒரு ஒரு மன போராட்டமா தெரியுது. ஆமா, ஆழமான கேள்வி. ஓஷோவோட பதில் வழக்கம் போல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. ஓஷோ முதல்ல சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கேள்வியாளர் ஃபீல் பண்றாரே அந்த நிச்சயமற்ற நிலை, அந்த பாதுகாப்பின்மை, அதுதான் சரி, அதுதான் இயற்கையான நிலைங்கிறாரு. ஓ, அப்படியா? நாம பாதுகாப்பு தானே தேடுறோம். ஆமா, அதுதான் முரண்பாடு. நாம தேடுற அந்த பாதுகாப்பு, அந்த நிச்சயங்கிறது ஒரு ஒரு ஜெயில் மாதிரிங்கிறாரு. உண்மையான புரிதல்னா ஏதோ ஒரு கோட்பாட்டை பிடிச்சுக்கிறது இல்ல, ம் இல்லன்னா ஒரு சேஃப் சோனுக்குள்ள போறதில்ல. அது விழிப்புணர்வோடு இருக்கிறது. சரி. வாழ்க்கைங்கிறதே கணிக்க முடியாதது, நிச்சயமற்றது. அதுல தான் அதோட அழகே இருக்கு, சுதந்திரமும் இருக்கு. இதுதான் ஓஷோவோட பாயிண்ட். ஆமாமா. அவர் அந்த நெருப்புக்கோழி உதாரணம் சொல்வாரே. ஆமா ஆமா, நெருப்புக்கோழி மாதிரி தலைய மண்ணுக்குள்ள புதைச்சுக்கிறோம், ஆபத்து இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். அதே மாதிரி நாமளும் கோட்பாடுகளை வச்சு உண்மைய பார்க்க மறுக்கிறோம்னு சொல்றார். கரெக்ட். வெறும் அறிவு, அதாவது ஃபார்முலா, தியரி எல்லாம் முக்கியம் இல்ல, புரிதல் தான் முக்கியம். அந்த நிச்சயமற்ற தன்மையில பயப்படாம என்ன நடக்குதுன்னு விழிப்போட கவனிக்கிறது, அதுதான் புரிதல்ங்கிறார். அப்போ ஓஷோவோட நோக்கமே நாம பிடிச்சிட்டு இருக்கிற அந்த ஜூட்டி, அதாவது போலியான நிச்சயத்தன்மைய உடைச்சு நம்மள அந்த பெரிய சுதந்திரமான வெளியில விடுறது தானா? சரியா சொன்னீங்க. அவர் அந்த பாதுகாப்பின்மைங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே மாத்துறார். அதுக்கு பதிலா ஆச்சரியம், சுதந்திரம்னு புதுசா பேர் கொடுக்கிறார். ஆச்சரியமா? ஆமா, இது நமக்கும் பொருந்தும் தானே. நீங்களே யோசிச்சு பாருங்க, சில விஷயத்துல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டா, ம் அதுக்கப்புறம் நாம தேடுறதே நிறுத்திடுறோம் இல்லையா? ம்ஹும். அந்த பதிலே ஒரு பாரமா மாறிடுது. ஆமா, நம்மளோட தேடலை அதுவே தடுத்துடும். அதேதான். ஆனா அந்த நிச்சயமற்ற தன்மை, என்ன நடக்குமோங்கிற அந்த நிலை, அதை ஏத்துக்கிட்டா அது ஒவ்வொரு நிமிஷமும் நம்மள விழிப்பா வச்சிருக்கும். ஒரு அட்வென்ச்சர் மாதிரி. புரியுது. அப்போ முதல் முக்கியமான விஷயம் இதுதான். நிச்சயமற்ற தன்மையை பார்த்து பயப்படாதீங்க. அதுதான் சுதந்திரத்துக்கும் உண்மையான விழிப்புணர்வுக்கும் கதவை திறக்கும். இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, அந்த முதல் கேள்வியாளர் சொன்னாரே, நான் உங்களுடன் இருந்தேன் ஆனாலும் இல்லைன்னு, அந்த முரண்பாடு அது கொஞ்சம் குழப்பமா இருக்கே, அதை எப்படி விளக்குறார்? ஓஷோ இதை அன்போட ஒரு ஆழமான அம்சமா பார்க்கறார். ஒரு முரண்பாடு மாதிரி. அன்போட முரண்பாடா? ஆமா, உண்மையான அன்புல நீங்க ஒருத்தரை சொந்தம் கொண்டாட மாட்டீங்க. ஆனா அதே சமயம் ரொம்ப ஆழமா அவரோட இணைஞ்சிருப்பீங்க. ம் எப்படி? அதாவது நீங்க ஏதோ கம்மியா ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஆழமா கனெக்ட் ஆவீங்க. சுதந்திரம் கொடுக்க கொடுக்க பிணைப்பு அதிகமாகும்னு சொல்றார். ஓ, இது குரு சிஷ்ய உறவுக்கும் பொருந்துமா? கண்டிப்பா. குருவோட ரொம்ப ஆழமா இருக்கும்போது சில சமயம் அவர் கூட இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இது அந்த அன்போட இயல்பு. பார்க்க முரண்பாடா இருந்தாலும் அதுதான் உண்மையான அன்போட வெளிப்பாடு. சரி. அப்போ உண்மையான இணைப்புங்கிறது பிடிப்பில் இல்ல, சுதந்திரத்துல தான் வளருது. இதுவும் நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இல்ல. சரி, இதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் சொல்றார். மத்தவங்கள இருக்கிற தெய்வீகத்தை பார்க்கணும்னா முதல்ல நமக்குள்ள இருக்கிற தெய்வீகம் விழிக்கணும்னு. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இது ரொம்ப முக்கியமான கருத்து. இங்க ஓஷோ வெஸ்டர்ன் பார்வைக்கும் ஈஸ்டர்ன் பார்வைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றார். ம் மேற்குல கடவுளுங்கிறவர் உலகத்தை படைச்ச ஒரு தனி சக்தி, கிரியேட்டர். படைச்சவரும் படைப்பும் வேற வேற. ஆமா. ஆனா கிழக்குல, குறிப்பா இந்திய பார்வையில கடவுளே படைப்பாவும் இருக்காரு. ஓ, டான்ஸரும் டான்ஸும் ஒண்ணுங்கிற மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமே கடவுளோட வெளிப்பாடு, அவரோட ஆட்டம். ஒரு ஒரு ஆட்டமா? ஆமா, ஒரு கல்லு, ஒரு பூ, ஒரு புழு, ஏன் ஒரு பாவி, ஒரு புனிதர், எல்லாமே அந்த ஒரே சக்தியோட வேற வேற ரூபந்தான். இயேசுவும் அவர்தான், யூதாசும் அவர்தான். அப்போ எல்லாமே ஒண்ணுன்னு சொல்றாரா?
ஆமா, எல்லாமே அந்த ஒரே இருப்போட வேற வேற முகங்கள். அதனால நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக அம்சம், அந்த அடிப்படை இருப்பு, அதை நாம உணர ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்திலையும், மத்த மனுஷங்கள்ல, இயற்கையில அதே தெய்வீகத்தன்மையை பார்க்க முடியும். அது ஒரு திறப்பு. இது ரொம்ப பெரிய பார்வை. கொஞ்சம் டைம் எடுக்கும் இத புரிஞ்சுக்க. சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். ம், ஒருத்தர் சொல்றார், ஒரு அமைதியான சந்தோஷமான நேரத்துல ஆஹா இது சாகறதுக்கு எவ்ளோ நல்ல நேரம் தோணுச்சாம். ம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மெடிடேஷன்ல சின்னதா உடம்பு வலிச்சதுக்கே ரொம்ப அப்செட் ஆயிட்டாராம். இந்த 2 மனநிலைக்கும் என்ன காரணம்? ஓஷோ என்ன சொல்றார்? இது நம்ம கலாச்சாரத்துல ஆழமா பதிஞ்ச ஒரு பிரச்சனையை காட்டுதுங்கிறார் ஓஷோ. என்ன பிரச்சனை? நாம பொதுவா சந்தோஷமா சிரிச்சு விளையாடிட்டு இருந்தா அது ஏதோ தப்பு மாதிரி. ஆமா, ஆனா சீரியஸா சோகமா கஷ்டப்பட்டா அது புண்ணியம் மாதிரி பார்க்கறோம். அவர் இயேசு எப்பவுமே சிரிக்கலன்னு சொல்றத உதாரணம் காட்டுறார். சந்தோஷமா இருக்கிறதுக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. உண்மைதான். ஓஷோ என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும், ஒவ்வொரு ஸ்டேஜையும், குழந்தை பருவம், இளமை, காதல், முதுமை, அதோட முழுமையில வாழணும். கொண்டாட்டமா? ஆமா, சிரிப்பையும் கொண்டாட்டத்தையும் சந்தோஷத்தையும் ஏத்துக்கணும். ஒரு ஸ்டேஜை நீங்க முழுசா வாழாம தள்ளி போட்டா இல்ல அடக்கி வச்சா அது அடுத்த ஸ்டேஜை பாதிக்கும். ட்ரெயினை மிஸ் பண்ற மாதிரி சொல்றாரே. அதேதான், ஒரு ட்ரெயினை விட்டா அடுத்தடுத்த ட்ரெயினையும் விட வேண்டிதான். ஒவ்வொரு கணத்தோட அழகையும் வலியையும் கூட முழுசா அனுபவிக்கணும். அப்போ அந்த அமைதியான நேரத்துல மரணத்தை பத்தி நினைச்சதுக்கும் இந்த முழுமையான வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு? ஓஷோ என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையை நீங்க எவ்வளவு ஆழமா, முழுமையா, கொண்டாட்டமா வாழ்றீங்களோ அவ்வளவு ஈஸியா சாவை ஏத்துக்க முடியும். சாவ பத்தி பயப்பட வேணாமா? அது பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல. அது வாழ்க்கையோட ஒரு இயற்கையான முடிவு, ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி. நீங்க வாழ்க்கையை உண்மையாவே வாழ்ந்திருந்தா, எல்லா நிறங்களையும் அனுபவிச்சிருந்தா, சாவு வரும்போல் அமைதியா ஒரு நிறைவோடு ஏத்துக்கலாம். வாழாதவங்க தான் பயப்படுவாங்களா? ஆமா, வாழ்க்கைய வாழாம தள்ளி போட்டவங்க, பயந்தவங்க, அடக்கி வச்சவங்க தான் சாவ கண்டு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க இன்னும் வாழவே இல்லையே. ஓஷோ சொல்ற மாதிரி உண்மையா வாழ்றவன் சாவ கடந்து போறான். சாவுங்கிறது ஏற்கனவே பாதி செத்து போனவங்களுக்கு தான் ஒரு முடிவா தெரியும். இங்க தான் அந்த தலைப்பு வருது, வரையறுக்கப்படாத வாழ்க்கை கடவுள். ஓ, வாழ்க்கையை எந்த வரையறைக்குள்ளேயும் குற்ற உணர்ச்சிக்குள்ளேயும் அடக்காம அதோட முழு பரிமாணத்துல வாழ்றது தான் தெய்வீகம். அப்போ வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் முழுமையா வாழ்றது தான் மரணத்தை அமைதியா எதிர்கொள்றதுக்கான ஒரே வழி. இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அப்போ ஒரு ஞானி சாகுற நேரம் அவரோட ஞானத்தை தீர்மானிக்குதா, இல்ல ஞானம் அந்த நேரத்தை அழகாக்குதா? இப்படியே ஒரு கேள்வி. ஓஷோ சிம்பிளா சொல்றாரு, தலைகீழா அப்படின்னு. தலைகீழாவா? ஆமா, அதாவது சாகர நேரம் ஞானியை உருவாக்காது. ஞானம் அடைஞ்ச ஒருத்தரோட உணர்வு நிலை தான் சாகர நேரத்தை கூட அழகாக்குது. அறியாமையில பயத்துல வாழ்றவங்க வாழ்க்கையே கஷ்டமா அசிங்கமா ஆக்கிக்கிறாங்க. அவங்க சாவையும் அப்படிதான் பார்ப்பாங்க. அப்ப நம்ம நிலைக்கு நாம தான் பொறுப்பா? இதுதான் ரொம்ப முக்கியமான மெசேஜ். நம்ம அனுபவங்களுக்கு, அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, நாம தான் முழு பொறுப்பு. வெளியில சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனா அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இதுக்கு தான் அந்த 2 கைதிகள் உதாரணம், ரோஜா செடி உதாரணம் சொல்றாரா? அதேதான், ஒரே ஜெயில் ஜன்னல் வழியா 2 பேர் பாக்குறாங்க. ஒருத்தன் நட்சத்திரங்களையும் நிலாவையும் பாக்குறான், ஆமா. இன்னொருத்தன் கீழே இருக்கிற சேட்டை பாக்குறான். ஜன்னல் ஒண்ணுதான், பார்வைதான் வேற. ரோஜா செடியும் அப்படிதானே? ஆமா, சிலர் பூவோட அழக பாக்குறாங்க, சிலர் முள்ள மட்டும் எண்ணிட்டு இருக்காங்க. செடி ஒண்ணுதான், கவனம் எங்க போகுதுங்கிறதா அனுபவத்தை மாக்குது. அப்ப நம்ம பார்வை தான் நம்ம உலகத்தை உருவாக்குதா? கரெக்ட். இந்த முழு பொறுப்பை என்னோட உணர்வுகளுக்கு, அனுபவங்களுக்கு நான் தான் பொறுப்புங்கிறத ஏத்துக்கிறது தான் உண்மையான சுதந்திரம்னு ஓஷோ சொல்றார். இது அடுத்த டேக்அவே. உங்களோட அனுபவத்தோட தரம் உங்க பார்வையோட தேர்வுல தான் இருக்கு. இந்த பொறுப்பை ஏத்துக்கிறது தான் சுதந்திரம். இது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். எல்லாத்துக்கும் நாமே பொறுப்புன்னு ஏத்துக்கிறது கஷ்டம். சரி, அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வருவோம். ஒருத்தர் தன்னை பேரளவுல ஒரு சைக்காலஜிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு கேக்குறாரு. அவர் ஓஷோவோட கவனித்தல், அதாவது விட்னஸிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் ஒரு சைக்காலஜிஸ்டா இருக்க தகுதியானவரான்னு சந்தேகப்படுறாரு. முதல்ல ஓஷோ ஏன் மாடர்ன் சைக்காலஜிஸ்ட அப்படி சொல்றாரு? என்ன விமர்சனம் அதுல? ஓஷோவோட முக்கியமான விமர்சனம் என்னன்னா, இப்ப இருக்கிற மேற்கத்திய உளவியல் மனுஷனோட உயர்ந்தபட்ச சாத்தியங்களை, அன்பு, தியானம், கலை, மதம், இதையெல்லாம் வெறும் அடிப்படை பயாலஜிக்கல் இல்லனா நியூரலாஜிக்கல் விஷயமா சுருக்கி பாக்குது. உதாரணமா, இப்போ தாமரைப்பூ சேத்திலிருந்து வருதுங்கிறதுக்காக அது வெறும் சேருதான்னு சொல்ற மாதிரி, இல்லனா பெரிய கலைப்படைப்பெல்லாம் அடக்கப்பட்ட பாலுணர்வோட வெளிப்பாடுன்னு சொல்ற மாதிரி. இது மனுஷனோட உயரத்தை குறைச்சு மதிப்பிடுற பார்வைங்கிறாரு.
ஆனா கிழக்கு பார்வை இதுக்கு நேர்மாறானது. எப்படி? அது கீழான விஷயங்களை கூட உயர்ந்த விஷயங்களுக்கு படிக்கட்டா பாக்குது. உதாரணத்துக்கு பாலுணர்வை கூட சமாதி நிலைக்கு, அதாவது ஹையஸ்ட் கான்ஷியஸ்னஸ்க்கு போற ஒரு படியா பாக்குது. சரி. இன்னொன்னு, ஃப்ராய்ட் மாதிரி ஆரிங்களை நார்மல் மனுஷன் ஒரு டெஃபினிஷன் வச்சுக்கிட்டு அதிலிருந்து விலகுற எல்லாரையும் சாதனையாளர்கள், கலைஞர்கள், ஞானிகள் ஏதோ அப்நார்மல்னு முத்திரை குத்துறதையும் ஓஷோ தப்பு சொல்றாரு. புரியுது. அப்போ அந்த சைக்காலஜிஸ்டோட கேள்விக்கு ஓஷோ பதில் என்ன? கவனித்தல் அவரை ஒரு உண்மையான சைக்காலஜிஸ்டா ஆக்குமா? அந்த கவனித்தல்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓஷோ ரொம்ப உறுதியா சொல்றார், ஆமா, கவனித்தல் தான் ஒருத்தர உண்மையான உளவியலுக்கு தகுதியாக்குதுன்னு. கவனித்தல், சாட்சியா இருத்தல்னா என்ன? அது நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் இதையெல்லாம் எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாம, ஜட்ஜ்மெண்ட் இல்லாம அது நடக்கும்போது அப்படியே தள்ளி நின்னு பாக்குறது. ஒரு ஒரு பார்வையாளனா? ஆமா, ஒரு ஆத்துல போற தண்ணிய கரையில உட்கார்ந்து பாக்குற மாதிரி நம்ம மனசுல ஓடுறத கவனிக்கிறது. ஓஷோ கேக்குறார், தன் சொந்த மனசையே இப்படி கவனிக்க தெரியாதவரு மத்தவங்க மனச பத்தி எப்படி உண்மையா புரிஞ்சுக்க முடியும்? நியாயமான கேள்வி. தனக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாதவரு எப்படி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இதுதான் உண்மையான சைக்கலாஜிக்கல் பார்வைக்கு திறவுகோல். அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட், அதாவது நிபந்தனையற்ற நேர்மறை பார்வை கூட சம்பந்தப்பட்டதா? கரெக்ட், மிகச்சரியான தொடர்பு. கார்ல் ராஜர்ஸ் சொன்ன அந்த விஷயம் என்னன்னா, ஒருத்தர் அவர் எப்படி இருக்காரோ அப்படியே எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம ஏத்துக்கிட்டு அவர் மேல ஆழமான மரியாதை வைக்கிறது. ஓஷோ இத கருணை, அதாவது கம்பேஷன்னு சொல்றாரு. இது வெறும் பரிதாபம் இல்ல, இது ஆழமான புரிதலோட மரியாதையோட வர்ற அன்பு. சரி. ஓஷோ பார்வையில இதுதான் உண்மையான தெரப்பி. மக்களை ஏதோ ஒரு நார்மல் நிலைக்கு கொண்டு வர ட்ரை பண்றதை விட ஒவ்வொருத்தரோட தனித்துவத்தை மதிச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான இயல்புக்கு வளர ஹெல்ப் பண்றது தான் முக்கியம். லேபிள் பண்றதோ வகைப்படுத்துறதோ இல்ல. அப்போ கவனித்தலும் கருணையும் சேர்ந்தாதான் உண்மையான உளவியல் வருமா? அதேதான், கவனித்தலும் கருணையும் சேரும்போதுதான் உண்மையான உளவியல் பிறக்குது. அதனால கடைசி டேக்கவே, உண்மையான புரிதலும் சிகிச்சையும் தீர்ப்பில்லாத கவனித்தலிலும் ஆழமான கருணையிலும் தான் இருக்கு. அருமை. இன்னைக்கு நாம ஓஷோவோட நிறைய ஆழமான சிந்தனைகளை தொட்டு பார்த்திருக்கோம். நிச்சயமற்ற தன்மையா பயமா பார்க்காம எப்படி சுதந்திரமா ஏத்துக்கிறது, ஆமா, அன்போட உண்மையான இயல்பு எப்படி சுதந்திரத்துல இருக்கு, வாழ்க்கையை முழுசா வாழ்றது எப்படி, சாவையும் கடக்க உதவும். கவனித்தலும் கருணையும் எவ்வளவு முக்கியம். இப்படி நிறைய விஷயங்கள் பேசணும். நிறைவா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. ஓஷோ அடிக்கடி சொல்வார், பழசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் புதுசா குழந்தை மாதிரி ல இருந்து ஆரம்பிக்கணும்னு. இன்னைக்கு நாம பேசின இந்த நிச்சயமற்ற தன்மை, ஆச்சரியம், சுதந்திரம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில உண்மையாவே நீங்க தழுவிக்கணும்னா எந்த பழைய இறுகிப்போன நம்பிக்கைகளை, எந்த வரையறைகளை, எந்த கண்டிஷனிங்க நீங்க கைவிட வேண்டியிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதை விட்டா இன்னும் சுதந்திரமா உணர முடியும்னு பார்க்கணுமா? ஆமா, எதை விட்டொழிச்சா இந்த கணிக்க முடியாத ஆனா அழகான வாழ்க்கையோட சுதந்திரத்தை உங்களால இன்னும் ஆழமா உணர முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோடு இருந்த உங்களுக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோட சந்திப்போம்.